Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது நேரலை துண்டிப்பு. பதில் சொல்ல முடியாத ஸ்டாலின் அரசு நேரலையை துண்டித்து அராஜகம். சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் ஒருவரை கூட நேரலையில் காட்டாமல் அட்டூழியம் செய்யும் ஸ்டாலின் அரசு. அதிமுக உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்திருந்ததால் கருப்பை கண்டு அஞ்சுகிறதா ஸ்டாலின் அரசு என மக்கள் கேள்வி. சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பும்போது அவர்களை காட்டாமல் இருட்டடிப்பு செய்யும் திராணியற்ற திராவிட மாடல் அரசு. ஸ்டாலின் அரசு அப்பட்டமான ஜனநாயக படுகொலையில் ஈடுபட்டிருப்பதாக மக்கள் விமர்சனம். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பான விவாதத்தின் போது அனுமதி பெற்றால்தான் போராட்டம் நடத்த முடியும் என ஜனநாயகத்தின் காவலர் போல பேசிய முதல்வர் ஸ்டாலின். அதிமுக போராட்டத்திற்கு அனுமதி கேட்டபோது அனுமதி மறுக்கப்பட்டது ஏன்? போராட்டம் தொடங்கும் முன்பே அதிமுகவினரை விரட்டி கைது செய்தது ஏன் என மக்கள் கேள்வி. திமுகவை குளிர்விப்பதற்காக அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை திசை திருப்பும் வகையில் பேசிய செல்வ பெருந்தகைக்கு அதிமுக கடும் கண்டனம். அதிமுகவினரை எதிர்கொள்ள முடியாமல் நேரலையை துண்டித்துவிட்டு கூட்டணி கட்சிகளை பேசவிட்டு திசை திருப்ப முயன்ற திராவிட மாடல். டங்ஸ்டன் தவிர்ப்போம், மேலூர் காப்போம் என்கிற வாசகங்கள் அடங்கிய முகக்கவசம் அணிந்து சட்டப்பேரவையில் பங்கேற்ற அதிமுக எம்எல்ஏக்கள். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைவதை நிரந்தரமாக தடுக்க கோரி விவசாயிகள் மாபெரும் பேரணியை நடத்திய நிலையில் மக்களுக்கு ஆதரவாக களமிறங்கிய அதிமுக. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டும் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வலியுறுத்தியும் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவையில் பங்கேற்ற அதிமுக எம்எல்ஏக்கள். தொடர்ந்து மூன்றாவது நாளாக யார் அந்த சார் என்கிற ஸ்டிக்கர் அணிந்தபடி பங்கேற்பு. சட்டப்பேரவையில் திமுகவினர் செய்த பல்வேறு அராஜகங்களை கண்டித்து சட்டப்பேரவை வளாகத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சட்டமன்றத்தில் ஜனநாயகம் செத்து போச்சு. சட்டமன்றத்தில் ஜனநாயகம் செத்து போச்சு. நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள வி நாராயணனுக்கு வாழ்த்துக்கள். தாங்கள் தலைமையில் இந்திய நாடு விண்வெளி ஆராய்ச்சியில் இன்னும் பல உச்சங்களை தொட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து. மத்திய அரசு கொண்டு வந்த யுஜிசி கொள்கையில் மாநில அரசின் பங்களிப்பை தடுக்கும் வகையில் உள்ளது. அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் சபாநாயகரிடம் கவன ஈர்ப்பு நோட்டீஸ் அளித்தனர். யுஜிசி தொடர்பான மத்திய அரசின் திருத்தச் சட்டம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் காட்டம். மத்திய அரசின் இந்த நடவடிக்கை மாநில அரசு மீது தொடுக்கும் யுத்தம் எனவும் விமர்சனம். கரும்பு கொள்முதல் செய்வதில் கூட சாதிய பாகுபாடு பார்ப்பதாக அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. சாதியின் பெயரிலும் மதத்தின் பெயரிலும் நடக்கும் ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சியா எனவும் கேள்வி. ஜாதியை சொல்லி கொள்முதல் செய்யப்படுவதாக அங்கு இருக்கிற விவசாயிகள் அந்த கொள்முதல் செய்ய வந்த அதிகாரிகளை கண்டித்து சாலை மறியல் செய்திருக்கிறார்கள். ஜாதியின் பெயரில் மதத்தின் பெயரில் கொள்முதல் பெறுறது தான் திராவிட மாடல் அரசா? இதுதான் சமூக நீதியா? உயர்கல்வியில் மாநில அரசின் உரிமைகளை பறிக்கும் மைனாரிட்டி பாஜக அரசை எதிர்த்து கடுமையாக போராட வேண்டிய ஸ்டாலின் அரசு கபட நாடகம் ஆடிக்கொண்டிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் காட்டம். வெறுமனே கூச்சலிடுவதால் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடாது எனவும் ஆவேசம்.
வெறும் கூச்சலிடுவதாலேயோ போராடுவதாலேயோ லெட்டர் எழுதுவதாலோ கடிதம் எழுதுவதாலேயோ இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. உண்மையான அக்கறையாளர் உள்ள அரசாக இருந்தால், இந்த மாநில உரிமைகள் மீது அக்கறை இந்த கருணாநிதிக்கும் இந்த திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் உண்மையாக இருந்தால் இது எதிர்த்து உண்மையாக போராட்டம் நடத்தப்பட வேண்டும். டெல்லி எதிர்த்து உண்மையான போராட்டம் நடத்த வேண்டும். இவங்க எங்க போராட்டம் நடத்துவாங்க? இங்கே பாரதிய ஜனதா வைத்து குரல் கொடுக்கிறாங்க. டெல்லியில் என்ன பண்றாரு? நட்டாவை கூட்டு திமுக எம்பி திருச்சி சிவா எம்பி வீட்டில் எம்பிங்களுக்கு விருந்து கொடுக்கிறார் நட்டாவை வச்சு. நட்டாவுக்கும் திமுக எம்பிக்கு என்ன சம்பந்தம்? ஏன் நட்டா வரல வடை பரோட்டாலாம் உள்ள போகாதா திமுக எம்பி? விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அதிமுகவினரின் வாகனங்களில் யார் அந்த சார் என்ற வாசகம் அடங்கிய ஸ்டிக்கர் ஒட்டும் பணி தீவிரம். அதிமுக மாநிலங்களவை எம்பி CV சண்முகம் பணியை தொடங்கி வைத்தார். மக்கள் பிரச்சினை குறித்து பேசுவதற்கு அனுமதிக்காமல் ஸ்டாலின் அரசு அராஜகம் செய்ததாக குற்றச்சாட்டு. பாரபட்சமாக நடந்து கொண்ட சபாநாயகரை கண்டித்து வெளிநடப்பு செய்த அதிமுக MLAக்கள். இந்த நூற்றாண்டு கண்டிருக்கிற சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகளுடைய குரல் வழியை நெருக்கின்ற வகையில் பாரபட்சமாக எந்த பிரச்சனையை பேசினாலும், பாலியல் வன்கொடுமை பேசினால் அதற்கு தடை விதிக்கிறார்கள். டங்ஷன் பிரச்சனை மேலூரில் அந்த பிரச்சனையை பேசினால் அதற்கு தடை விதிக்கிறார்கள். அதே போன்று எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசுவதற்கு அனுமதிக்கவில்லை. திமுக அமைச்சர் துரைமுருகனின் மகனும் திமுக எம்பியுமான கதிரானந்த் விசாரணைக்கு ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன். அமைச்சர்கள் எம்பிக்கள் என அடுத்தடுத்து திமுகவினர் அறிவாலயத்திற்கும் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கும் உலா வருவதால் திராவிட மாடல் தலைமை கலக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சிக்கிய காமுகன் ஞானசேகரன் திமுகவிற்கு வாக்கு சேகரித்த வீடியோ வெளியீடு. திமுக நிர்வாகி இல்லை என திமுக அமைச்சர்கள் முதல் முதலமைச்சர் வரை கூறி வரும் நிலையில் அடுத்தடுத்து வீடியோ வெளியாகி வருவதால் அதிர்ச்சி. இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் நாய்க்கடியால் 4.8 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாய்களுக்கு கருத்தடை செய்வதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே என திமுக அரசுக்கு மக்கள் கேள்வி. பாரதியார் பல்கலைக்கழகத்தின் நிர்வாக குழப்பங்களால் 54 PhD மாணவர்கள் தங்கள் ஆய்வறிக்கைகளை சமர்ப்பிக்க முடியாமல் தவிப்பு. திமுக அரசு மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பல்கலைக்கழக நிர்வாக சிக்கல்களை போக்க வேண்டும் என வலியுறுத்தல். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற ஆசிரியர் தேர்வு விடை குறிப்புகள் வெளியிடாததால் தேர்வர்கள் கவலை. நிர்வாக திறமையின்மையை மேலும் மேலும் நிரூபித்துக் கொண்டிருக்கும் திமுக அரசு மீது மக்கள் அதிருப்தி. முல்லை பெரியாறு வழக்கில் தேசிய நிபுணர் குழுவை அமைக்காதது ஏன்? மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 3 குழந்தைகளுக்கு தாயான பெண்ணை மதுபோதையில் பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்த 4 பேர் கொண்ட கும்பல் தலைமறைவு. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் தாய்மார்கள் வெளியில் செல்லவே அச்சப்படும் நிலை உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே கல்லூரி பேராசிரியைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இன்ஜினியர் சிக்கினார். திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் பாலியல் தொல்லையால் பெண்கள் வெளியில் நடமாடவே அச்சப்படும் நிலை உருவாகியுள்ளதாக குற்றச்சாட்டு. சென்னை மணலி புதுநகரில் அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் மகன் வெட்டி படுகொலை. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை.
சிவகங்கை அருகே முதியவரை கொடூரமாக கொலை செய்த போதை இளைஞர் சிக்கினார். திமுக ஆட்சியில் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் போத்தனூர் புறக்காவல் நிலையம் அருகே இளைஞர் வெட்டி கொலை. திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக கொலை சம்பவம் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. சென்னை சேப்பாக்கத்தில் காவலர் ஒருவரை திமுக வட்ட செயலாளர் தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்க முயன்ற சம்பவத்தின் காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. துணை முதல்வர் உதயநிதியின் தொகுதியில் திமுக நிர்வாகிகளின் அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை முழுமையாக கைவிடக் கோரி பேரணி சென்ற விவசாயிகள் 5000 பேர் மீது வழக்கு போட்ட திராவிட மாடல் அரசு. டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் ஸ்டாலின் அரசு நாடகமாடுவது இதன் மூலம் அம்பலமாகி இருப்பதாக மேலூர் மக்கள் வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் காப்புக்காட்டில் நாட்டு துப்பாக்கி வைத்து மான் வேட்டையாடிய 3 பேர் சிக்கினர். வனத்துறையினர் ஆழ்ந்த தியானத்தில் உள்ளதால் வனவிலங்குகளை வேட்டையாடும் சம்பவம் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. இந்தியாவை உலக வல்லரசு நாடாக மாற்றுகிறோம் என்று உலகை சுற்றி வரும் மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.4% அளவில் பெரும் சரிவை சந்திக்க உள்ளதாக தகவல். தேசிய புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ள புள்ளி விவரங்களின்படி இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சியிலும் முதலீட்டிலும் மந்த நிலை காணப்படுவதாக அதிர்ச்சி தகவல். கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலமாக இணைக்க வேண்டும் என தெரிவித்த டொனால்ட் ட்ரம்ப். கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அமெரிக்காவுடன் இணைவதே கனடாவிற்கு பாதுகாப்பு என கருத்து தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் வெளிமாநில லாட்டரி சீட்டுகள் விற்றவர் சிக்கினார். நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் தங்கு தடையின்றி கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு.